கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பாலவாயில் திருச்சபையின் சார்பாகவும் இந்த திருச்சபையினுடைய ஊழியர் மூப்பர்கள் சபையார் யாவருக்கும் கூட நான் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியுமாக இந்த திருச்சபையிலே நான் ஐக்கியப்படுவதில் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறேன். அநேக வருடங்கள் கழித்து, ரொம்ப வருஷம் கழித்து இந்த மறுபடியுமாக அந்த ஐக்கியத்தை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். நான் தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். என்னுடைய ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே இந்த திருச்சபையோடைய கூட ஐக்கியம் இருக்கிறது. நான் 9th 10th படிக்கும்போது ரட்சிக்கப்பட்டேன். அதன் பிறகு இந்த திருச்சபையில் ஒரு 2 வருஷங்கள் ஐக்கியப்படுவதற்கு தேவன் உதவி செய்தார். அந்நாட்களிலே என்னுடைய ஸ்கூல் டேஸ்லேருந்து எங்கள் குடும்பத்தை அன்றைக்கு ஊழியங்களில் வளர்ப்பதற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களை உற்சாகப்படுத்துவதற்கும் ஸ்டீஃபன் எங்களுடைய குடும்பம், ஜானகிராம் எங்களுடைய குடும்பம், சேகர் எங்களுடைய குடும்பம், முன்னாடி இருந்த டேவிட் எங்களுடைய குடும்பம், ஸோ இவங்க எல்லாருமே எங்களுக்கு பக்கபலமாக இருந்து எங்களை நடத்தி நாங்கள் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு இவங்களை எல்லாரையும் தேவன் பயன்படுத்தினார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து நந்தினி என்னுடைய குடும்பமும் இங்கே இருக்கிறாங்க. நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து இந்த இடத்துல தான் நான் ஞானஸ்தானத்தை எடுத்தேன். இந்த திருச்சபையில் தான் என்னுடைய ஞானஸ்தானம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் எங்களுக்கு இருந்தது. அதே மாதிரி இங்கே ஒரு ரேலி நடக்கும்ல, அதுக்கு அங்கே அப்போல்லாம் வாடகை சைக்கிள் தான் கிடைக்கும். ஷர்மா நகர்லேருந்து வாடகை சைக்கிள் 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு இங்கே ரேலி அட்டன் பண்ணிவிட்டு மறுபடியும் நைட்டு போவேன் நான். ஸோ அப்போ என்னுடைய நண்பர்களாக தினகரன், சதீஷ், அவங்களுடைய தம்பி, ஸோ இவங்கெல்லாம் எங்களுக்கு நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். இன்றைக்கும் எங்களோட கூட தினகரனுக்கு எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது. நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஸோ தொடர்ந்து மற்ற காரியங்களுக்காக நாங்கள் அப்பா ஷர்மா நகரில் ஊழியம் செய்கிறார். அங்கள் சொன்னது போலவே நானும் என்னுடைய மனைவியும் ரெட்டில்ஸ் பகுதியிலுக்கு தான பாலவாயில் இடத்துல தான் நாங்கள் தங்கி அங்கே ஊழியம் செய்து கொண்டு வருகிறோம். அங்கே இருக்கிற திருச்சபையை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். தேவன் போதுமானவராக இருந்து அவருடைய கிருபை வரங்களின் அடிப்படையில் அவருடைய வார்த்தைகளை நாளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வேத வசனத்துக்குள்ளாக நாம் போவோம். இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டிய சிந்தை மத்தேயு சுவிசேஷ புத்தகத்திலிருந்து உங்களோடு கூட பேசலாம் என்று சொல்லி இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் பரமேறின வரைக்குமாக பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நாளளவும் எத்தனை நாட்கள் இருந்தது? 40 நாட்கள் இருந்தது. அப்போ 40 நாட்களும் பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் ஒரு சிலது மட்டும்தான் வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே சில காரியங்களை மட்டும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். ஒரு நல்ல ஒரு ஸ்டடி இது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த அந்த அதிகாலை காலையிலிருந்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட 40 நாளளவும் என்ன சம்பவங்கள் நடந்து, யார் கூட பேசினது, என்ன சத்தியங்களை அவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பகுத்து நாம் ஒரு சில நாட்கள் படிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பாடம். நாம் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். மன்னிக்கவும், 27ஆம் அதிகாரத்தை முதலாவது வாசிப்போம். 27ஆம் அதிகாரத்துடைய 62வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 63. ஓகே, நன்றி. இப்போ நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, 2 கூட்டத்தாரை நாம் பார்க்க போகிறோம். இந்த 2 கூட்டத்தார் யார் மேல் நம்பிக்கையை வைத்தார்கள்? அப்படி இந்த கூட்டத்தார் யார் மேல் நம்பிக்கையை வைத்தார்களோ அந்த நம்பிக்கை அவர்கள் நிலைத்து இருந்ததா, இல்லை அவங்கள தோற்று போனார்களா? அப்போ நாம் எப்படிப்பட்ட நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் நாம் 2 காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். 62வது வசனத்தில் ஒரு சில நபர்களை பற்றி போட்டிருக்கு. யார் யார் இருக்காங்கன்னு சொல்ல முடியுங்களா? பிரதான ஆசாரியரும் பரிசேயரும். ஆனால் உண்மையை சொல்லி ஆகணும், ஒரு நல்ல வியூ இங்கேருந்து நல்ல ஒரு அமைப்பு, இங்கேருந்து எல்லாரையும் பார்த்து பேசுகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ் அமைப்பு இருக்குது. அதனால் உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எல்லாரையும் பார்த்து பேசுகிறதுக்கும். நல்ல ஒரு திருச்சபையார், ஊழியங்களுக்கு பல வகையில் ஹெல்ப் பண்ணுற, உற்சாகப்படுத்துகிற சபையார். நடுவில் ஞாபகம் வந்தாலும் மறந்துட போகிறோம் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, இந்த இடத்துல இந்த பிரதான ஆசாரியர் மூப்பர்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அது 27ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த 2 வசனத்தில் இருக்கிறவங்களும் ஒரே கூட்டம் தானே, இல்லை வேற வேற கூட்டமா? ஒரே கூட்டம் தான், சரிங்களா? பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பர்களும் பரிசேயர்களுமாக காணப்படுகிறார்கள். 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் விடியற் காலமான போது
அவர்கள் கூடி வந்து இயேசுவை கொலை செய்வதற்காக ஆலோசனை பண்ணினார்கள் என்கிற வார்த்தை அங்கே வருகிறது. அப்படி இருக்கும் பொழுது மறுபடியுமாக அவங்க கூடி வராங்க. அன்னைக்கு காலையில கூடி வந்தாங்க, இயேசுவை பலவிதமான தவறான பொய்யான குற்றச்சாட்டு சொன்னாங்க. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் செய்து இயேசுவை கொலை செய்தோம் என்று நினைத்து அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதன் பிறகு மறுநாள் நடக்கிற சம்பவம் தான் 62 இருக்கு. 62 என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, அதே கூட்டம் தான். யாரு? பிரதான ஆசாரியர்கள், அந்த மூப்பர்கள், பரிசேயர்கள் கூடி வந்து இப்போ யாருக்கு முன்னாடி தான் வராங்க அப்படின்னா, பிலாத்துக்கு முன்னாடி வராங்க. 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பிலாத்துக்கு முன்னாடி தான் நிற்கிறாங்க. இங்கேயும் பிலாத்துவுக்கு முன்பாக தான் நிற்கிறார்கள். இங்கே எதுக்காக இப்போ நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னா, முந்தின நாளிலே கொலை செய்வதற்காக கூடி வந்தவர்கள் இப்பொழுது கூடி வந்தது எதனால அப்படின்னு சொன்னா, அவரை கல்லுக்கு முத்திரை போடுவதற்காக வருகிறார்கள். இங்க ஒரு காரியத்தை சொல்லி ஆகணும். இவங்க யாரு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய, யூதர்களுடைய மத தலைவர்கள், வேதாகமத்தை நன்றாக கற்றறிந்தவர்கள். அப்போ வேதாகமத்தை கிரமமாக மனனம் செய்து எந்த இடத்திலிருந்து எப்படி பேச வேண்டும், யாருக்கு என்ன உபதேசங்களை சொல்ல வேண்டும் என்று சொல்லி தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறவர்கள், தேவாலயத்துடைய பணிவிடைகளை பார்த்து கொள்ளுகிறவர்கள், பலிமார்க்கங்களில் சந்தேகம் வந்தால் அதை விலக்கி சொல்லுகிறவர்கள், ஜனங்களுக்கு சட்டத்திட்டங்களை பகுத்து போதித்து அதை பின்பற்றி ஆக வேண்டும் என்று சொல்லி கட்டாயம் பண்ணுகிறவர்கள். இப்படி எல்லா வேதவசனங்களும் அறிந்தவர்கள் செய்த தவறு என்ன அப்படின்னு சொன்னா, மேசியா இந்த உலகத்தில் வரும் பொழுது மேசியாவுக்கான பிரத்யேகமான அடையாளங்கள் இருக்கிறது. அவைகள் என்னென்ன தெரியுமா? கண் பார்வையற்றவர்கள் கண் பார்வை அவர்களுக்கு கொடுப்பார், காது கேட்காதவர்களுக்கு காது கேட்க செய்வார், முடவன் எழுந்து நடக்க வைப்பார், மரித்து போனவன் உயிரோடு எழுப்புவான் என்று சொல்லி இப்படிப்பட்டதான அடையாளங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தபோது, அதாவது அவனுடைய தலை நிறைய அறிவு பெருத்திருந்தாலும் அந்த வேத வசனத்தை அடையாளங்களை வைத்து இவர்தான் மேசியா என்பதை புரிந்து கொள்ள அவங்களால் முடியவில்லை. அப்படி என்றால் இங்க வர்றது என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில அதிகமான வசனங்களையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிகமாய் தெரிந்து வைத்திருப்பது நம்மை சரியான வழியில நடத்தணும், தவறான வழியில் நடத்தக்கூடாது. எனக்கு பெருமையை தேடக்கூடிய அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் பெருமையோடு கூட அந்த என்னுடைய நிலையை பிடித்து கொண்டவனாக எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற வகையில் நாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தவர்களுடைய வாழ்க்கையில மேசியாவை தவறாக புரிந்து கொண்டிருந்தால், இங்க என்ன புரிந்து கொண்டிருந்தாங்க தெரியுங்களா? 63 வாசிக்கிறோம், ஐயா அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்குள்ளே பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? இந்த வசனத்தில் இருக்கீங்களா? என்ன வசனம்? எத்தன்னா என்னங்க? ஏமாற்றுக்காரன். இயேசு கிறிஸ்துவை தவறாக புரிந்து கொண்டிருந்தார்கள். மேசியாவாக அவங்க அங்கீகரிக்கல. மாறாக பிலாத்துக்கு முன்னாடி சொல்றாங்க, அந்த ஏமாற்றுக்காரன் உயிரோடு இருக்கும்போது சொன்னா நான் 3 நாளைக்குள்ள எழுந்திருப்பேன்னு சொல்லிட்டு, அந்த ஏமாற்று அந்த பொய் மறுபடியும் உண்மை ஆகாதபடிக்கு, சீஷர்களுடைய சடலத்தை எடுத்து போய்விடாதபடிக்கு நீங்க கல்லுக்கு முத்திரை போடுங்க, நீங்க ஏதாவது பண்ணுங்க, காவல் வைங்கன்னு சொல்லி பிலாத்துக்கு முன்னாடி கெஞ்சுறாங்க. உடனே பிலாத்து சொல்றாரு, ஏய் உங்களுக்கு தான் மத தலைவர்கள், உங்களுக்கு கீழே ஆர்மி இருக்கு, உங்களுக்கும் போர் சேவைகள் இருக்கிறாங்க, நீங்களே பார்த்துக்கங்க. அப்பதான் அறிவு வருது, ஆமால நம்மகிட்டயும் போர் சேவைகள் இருக்கிறாங்க, நாமளே பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க செஞ்சது என்ன அப்படின்னு சொன்னா பாருங்க, 65, 66 வாசிக்கலாம். பிலாத்து தப்பிச்சுக்கிட்டாரு இல்லையா? இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்கு கூட அவர் தப்பிச்சுக்கிட்டாரு. கையை கழுவிட்டு என்ன பண்ணிட்டாரு? வெளியே வந்துட்டாரு. குற்றமில்லாதப்பா என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை கழுவிட்டாரு. இங்கேயும் கூட காவல் போடும்போது என்னை விட்டுருங்க, நீங்களே பார்த்துக்கங்கன்னு சொன்னோடனே யூத மத தலைவர்கள் முழுக்க ரெஸ்பான்சிபிள் எடுத்துட்டு அவங்க கூடிய மட்டும் கல்லை பத்திரப்படுத்தினார்கள். ரொம்ப அழகான வார்த்தை இல்லையா? என்ன வார்த்தை? அந்த கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். நான் இதை இப்படி எடுக்க விரும்புகிறேன். எப்பொழுது இயேசு கிறிஸ்து என்கிற தெய்வத்தை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோமோ, சரியாக அவரை புரிந்து கொள்ளவில்லையோ,
அவர்கள் வைக்கக்கூடியதான நம்பிக்கை எதன் மேல் இருக்கும் அப்படின்னா, கல்லுக்கு முத்திரை போட்டு உயிரற்ற பொருட்கள் மேல் தங்களுடைய நம்பிக்கையை வைத்து பத்திரப்படுத்தி கொண்டிருக்கிற வேலையை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். இவங்க நினைச்சிட்டாங்க, எங்க கிட்ட இருக்க போர் சேவகள்ல பலமானவங்க நாங்க வச்சிருக்கிறோம், எத்தனை சீஷர்கள் வந்தாலும் அவங்கள மிரட்டி தள்ளிடுவாங்க, எங்களுக்கு போர் வீரர்கள் இருக்கிறாங்க. கல்லுக்கு முத்திரை போட்டாங்க. இந்த முத்திரை என்கிற வார்த்தை ரோம அரசாங்கத்துடைய முத்திரையும் இந்த யூத மதத்தலைவருடைய முத்திரை ரெண்டுத்தையுமே சேர்த்து சீல் வச்சிருக்கிறாங்க. அவங்க நினைச்சிட்டாங்க, என்னுடைய அதிகாரம், என்னுடைய ஆள்பலம், எங்களுடைய எல்லா விதமான நிலைமையும் நாங்க இங்க போட்டிருக்கோம், இது சேஃபா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இல்லையா? தெய்வ பிள்ளைகளே, கர்த்தரை தான் ஆராதிக்கிறோம், நம்முடைய வாயில வரதெல்லாம் ஆண்டவர் தான் வராரு, கர்த்தர் தான் நம்ம அறிக்கை செய்கிறோம், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய சித்தம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் என் நம்பிக்கை எங்கே இருக்கிறது? பல நேரங்களில் விசுவாசிகள் என்று சொன்னாலும் கூட நம்முடைய நம்பிக்கை பல நேரங்களில் பல விசுவாசிகளுடைய நம்பிக்கை எதன் மேலே இருக்கு அப்படின்னு சொன்னால், பணத்தின் மேலேயும், வேலையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், என் நிலையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், என் அதிகாரத்தை சார்ந்த அவங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. அவங்களுடைய தங்கம், வெள்ளி, இந்த உலகத்துடைய நிலங்கள் என்று சொல்லி இதன் மேல் தங்களுடைய நம்பிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில தோற்று போவார்கள் என்பதுதான் சத்தியம். ஏன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற தெய்வத்தின் மேல் நம்பிக்கை இல்லாமல் உயிரற்ற பொருட்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி முடியும், அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, 28ஆம் அதிகாரத்துடைய 2வது வசனம் இப்படி சொல்லுது, திடீரென பூமி மிகவும் அதிர்ந்தது, ஏனெனில் கர்த்தருடைய தூதன் வானத்தில் இருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அங்கே இருக்கக்கூடிய போர் சேவகர்கள் செத்தவனை போலாகி ஓடி போனார்கள் என்று வாசிக்கிறோம். இல்லையா? எங்க போச்சுங்க அவங்க சீலு, முத்திரை? எங்க போனாங்க அவங்க போர் சேவகர்கள்? எங்க போச்சு அவங்களுடைய அரசு அதிகாரத்துடைய ஆணவங்கள் எல்லாம்? எங்க போச்சு அவங்களுடைய பத்திரம் எல்லாம்? எல்லாம் ஒரே நாளில் போச்சு. இல்லையா? என்னுடைய நம்பிக்கை உயிரற்ற பொருட்களில் இருக்கும் என்று சொன்னால், நான் என் சொத்தை பாதுகாக்கணும், என் வேலையை பாதுகாக்கணும், இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என்னுடைய வேலை, இதுதான் என்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பது என்று சொல்லி உயிரற்ற பொருட்களின் மேல் ஒரு விசுவாசி நம்பிக்கை வைப்பான் என்று சொன்னால், சில நேரங்களுக்கு வேண்டுமானால் அது போதும் போல தெரிகிறது, இதுதான் சரி என்றது போல தெரிகிறது. ஆனால் ஒரே நாள் காலையில் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து தூதர்களை அனுப்பி கல்லை புரட்டி தள்ளினார். அங்க இருக்கிற போர்ச்சவர்கள் பயந்து ஓடி போனார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். உடைய நம்பிக்கை எதன் மேலே இருக்கு? அனுபவத்தின் மேலையா, அழகின் மேலையா, படிப்பின் மேலையா, சம்பளத்தின் மேலையா, உங்களுக்கு இருக்கிற சொத்து பத்துகள் மேலையா, இல்லை இவங்க என் பிள்ளைகளை பார்த்துப்பன்னு சொல்லிட்டாங்க, இவங்க என் குடும்பத்தை பார்த்துப்பன்னு சொல்லிட்டாங்க, இவங்க இருக்கிற வரைக்கும் என் குடும்பத்தில் பிரச்சனையே இல்லைங்க, அவங்க நான் முழுசா நம்புறேன்னு சொல்லிட்டு மனுஷனுக்கு பிரியமாய் வாழ்வதன் மேலே உங்களுடைய நம்பிக்கையெல்லாம் வச்சிருக்கிறீங்களா? ஒரு நாள் ஏமாற்றம், ஒரு நாள் உங்களை தோற்று போக செய்யும். அன்னைக்கு நீங்க எம்டியா ஃபீல் பண்ணுவீங்க, அன்னைக்கு பயந்துருவீங்க, அன்னைக்கு மறுபடியும் கர்த்தரை நோக்கி ஓடி வர வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. ஆனா இன்னொரு கூட்டம் இருக்கு, அவங்க தன் நம்பிக்கை எங்க வச்சாங்க தெரியுமா? அதனால அவங்க கிடைச்ச பிரதிபலன் என்ன தெரியுங்களா? பார்க்கலாம். 28ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனத்தை வாசிங்க. சூப்பர்ல. இவங்களும் காலையில் தான் வராங்க. அவங்களே எப்போ தான் வந்தாங்க? காலையில் தான் கூடி வராங்க. எல்லாத்துக்குமே கொலை செய்யணுனாலும் சரி, அவருடைய முத்திரை போடனாலும் சரி, காலையில் தான் கூடி வராங்க. விசுவாசிகளாகிய சீஷர்களும் சரி, இவர்களும் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில், அதாவது கல்லறையை பார்க்க வந்தார்கள். அவங்களுடைய நோக்கம் என்னங்க? கல்லறை. இவங்களுடைய நோக்கம் என்ன? இருக்கீங்களா? கல்லறை தான். இல்லையா? ஆனால் இவங்க உண்மையிலே கல்லறையை தான் பார்க்க வந்தாங்களா? கல்லறையை பார்த்துட்டு வெளியில் எல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு சோதனம் பண்ணிட்டு போலான்னு வந்தாங்களா? இல்லை. அவங்க கந்த வர்க்கங்களையும் சுகந்த வர்க்கங்களையும் ஆயத்தமாக்கி கொண்டு வந்தார்கள். அப்போ இது கல்லுக்கு போடவா, கல்லுக்கு உள்ள இருக்கிற சரீரத்தின் மேல் போடவா? கல்லுக்கு உள்ளிருக்கிற இயேசுவின் சரீரத்தின் மேலே போடுவதற்கு. ஆனால் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? பாருங்க, மார்க்கு சுவிசேஷ புத்தகத்தை எடுத்துக்கலாம். அதிகாலை இருட்டோடு ஆயத்தமாகி வரவங்க வந்துகிட்டே இருக்கும்போது பேசிக்கிட்டே இருக்காங்க. சகோதரிகள் எல்லாம் பேசிக்கிட்டே வராங்க. 16ஆம் அதிகாரத்துடைய 2வது வசனத்தை வாசிக்கலாம்.
ஆ சொல்லிக் கொண்டார்கள். என்னங்க நடக்குது இங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு வராங்க. ஆயத்தத்தோடு தான் வந்தாங்க. எருசலேமில் இருந்து பட்டணத்துக்கு உள்ளிருந்து எருசலேமுடைய பட்டணத்துக்கு வெளியில இருக்கிறதான கல்லறையை பார்க்க இருட்டோட ஸ்திரீகள் வராங்க. ஆயத்தத்தோட வந்துட்டாங்க. எல்லாம் பக்கெட் எல்லாம் எடுத்துட்டு கந்தவர்கள்லாம் எடுத்துட்டு பேக் பண்ணி வராங்க. வந்துட்டே இருக்கும் போது அவங்க ஞாபகம் வருது, ஏமா ஏன்னா கொஞ்சமாச்சும் தெரியுதா அவனுக்கு, அந்த கல் அவ்வளோ பெருசா இருக்கு, நம்மளால புரட்டி தள்ள முடியுமா, அது நமக்காக யார் புரட்டி தள்ளுவா அப்படின்னு சொல்லி பேசிட்டே வராங்க. அப்படி புரட்டி தள்ள முடியலன்னா அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? ஒன்று இந்த மாதிரி அமைதியாக இருந்திருக்கணும் இல்லை, ரெண்டாவது ஆட்களை கூப்பிட்டுருக்கணும். யாரை கூப்பிட்டுருக்கலாம்? அவங்க சீஷர்களை தட்டி எழுப்பியிருக்கலாம். எப்பா தூங்காதீங்க, காலையில் இயேசு கிறிஸ்துவை பார்க்க போனோம், நேத்தெல்லாம் ஓய்வு நாள், வெளியில் போகக்கூடாது, கல்லறைக்கு போகக்கூடாது, அது தீட்டு, இன்னைக்கு முதல் நாள், சீக்கிரம் வாங்க எனக்கு உதவி பண்ணுங்க, கல்லை மட்டுமாச்சும் புரட்டி தள்ளுங்க, நாங்கள் மிச்ச வேலையை பார்த்துக்கிறோம் அப்படியாச்சும் கூப்பிட்டுருக்கணும். அதையும் கூப்பிடலை. அமைதியாகவும் இல்லை, உதவிக்கு யாரையும் கூப்பிடவும் இல்லை. மூணாவது என்ன அப்படின்னா திரும்பியும் போல இல்லை, அவங்கள ஆயத்தமாகி கல்லறையை பார்க்க வந்தவங்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, இயேசுவின் சரீரத்தின் மேல் தங்களுடைய கந்தவர்க்கங்களை போட்டு அவருடைய சரீரத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் மேல நோக்கமாய் வந்து கொண்டே இருக்கிறவங்களுக்கு அவங்க பேசிட்டு இருக்காங்க, இது நம்மளால முடியாது, ஆனா கல்லு ரொம்ப பெருசா இருக்கு, நம்மளால சுத்தமா முடியாது, இப்படிதான் பேசிட்டே வராங்க. அப்படி பேசிட்டே வரவங்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. 4வது வசனத்தை வாசிக்கலாம். கிட்ட வந்து தன்னுடைய கண்களை ஏறிட்டு பார்க்குறாங்க. என்ன நடக்குதுங்க அங்க? அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கதை கண்டார்கள் இல்லையா? யோசிச்சு பாருங்க. என்னுடைய திறமைக்கு அப்பாற்பட்டது, என்னுடைய எண்ணத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு கல், என்னுடைய பலத்துக்கு மிகவும் அதிகமான பாரமாக இருக்கக்கூடிய கல், என்னால் முடியாது, என்னுடைய பலத்தினால் முடியாது, என் அனுபவத்தினால் முடியாது, ஆனால் நான் சோர்ந்து போகல, என் நம்பிக்கை ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி சரீரத்தில் நாங்கள் போடுவோம், எப்படியாச்சும் போடுவோம் சொல்லி பேசிக்கொண்டு நடந்து கொண்டே வரவங்க கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது, ஏய் நமக்காக யாரோ ஒருத்தர் கல்லை புரட்டி தள்ளி இருக்கிறாங்க, கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது 2 தேவதூதர்கள் அங்கே உட்கார்ந்து, நீங்கள் நஸ்ரேனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன் இல்லையா? நஸ்ரேனாகிய இயேசுவை தேடினவர்களுக்கு கூடுமானால் வேண்டுமானால் பரலோகத்தின் தூதர்களை கூட ஆண்டவர் அவர்களை அனுப்புவதற்கு அவளோடு தானே இருக்கிறார், அவளோடு தானே இருக்கிறார். நம்முடைய நம்பிக்கை எங்கே? நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்துவாக இருக்கும் பட்சத்தில் இது என் குடும்பத்துக்கு அப்பாற்பட்டது, இதெல்லாம் நினைச்சு கூட எங்களால் பார்க்க முடியாது, என் பிள்ளைகளோட எதிர்காலம் இப்படிலாம் நடக்கும்னு கூட என்னால் நடக்கவே முடியலை, இது என்னுடைய கற்பனைக்கு என்னுடைய படிப்புக்கு இது மிஞ்சினதா இருக்கு, என் பலவீனத்தோடு இருக்கிற இது எனக்கு மிஞ்சினதா இருக்கு, இது நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு விட்டுட்டு மனுஷனை தேடி போகாம ஆண்டவரை தேடி தொடர்ந்து ஜெபத்திலையும் வேத வசனத்திலையும் சபை கூடி விடுதலை விட்டு விடாமல் தேடிக்கொண்டே இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாகவே தேவன் எப்படி வேண்டுமானாலும் அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறாரே, வல்லவராய் இருக்கிறாரே. உங்கள் நம்பிக்கை எங்கே? உயிரற்ற பொருள் மேல் தங்களுடைய நம்பிக்கையை வைத்தவர்கள் தோற்று போனார்கள். மரித்தவர் என்று தெரிந்தும் கூட அவருடைய சடலத்தை பார்க்க வேண்டும் என்று தேடி வந்தவர்களுக்கு பரலோகத்தின் தேவன் கல்லை புரட்டி தள்ளி தான் உயிர் தெழுந்ததை அவர்களுக்கு அறிவித்தாரே. இப்படி அறிவிச்சதுக்கு அப்புறம் தூதன் சொல்றாரு, நீங்க போங்க, போய் சீஷர்களுக்கு போய் என்னை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவங்க ஓடி வராங்க. இதில் 2-3 சம்பவங்கள் நடக்குது, ஆனால் ஒன்றா சேர்த்து சொல்லிடுறேன் நான். இதில் மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தை வாங்க. கர்த்தரை தேடி வருகிறவர்களுக்கு எது நிச்சயம் அப்படின்றத பார்க்கலாம். 28ஆம் அதிகாரத்தோட 8வது வசனத்தை வாசிக்கலாம். 3 விஷயம் கர்த்தரை தேடியவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. 1 வேலை அல்லது பொறுப்பு, நாம் செய்யக்கூடிய ஊழியம், சீஷர்களுக்கு போய் அறிவியுங்கள், சரிங்களா? 2 விஷயம் நடக்குது. வேற இருக்கீங்களா? 1 அறிவிக்க ஓடினார்கள், 2 அவர்கள் எப்படி ஓடினார்களா? சந்தோஷம் இருக்கு, ஆனா முந்தின வார்த்தையை மறந்துட்டோம். பயத்தோடும் மிகுந்த சந்தோஷத்தோடும் ஓடினாங்க.
அப்போ ஆண்டவரை தேடியவங்களுக்கு பயம் இருக்குமோ? ஆமாம் பிரதர், கர்த்தருக்கு பயப்படுற பயம் அது இங்கே இல்லை. இது வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய பயம். கர்த்தருக்கு பயப்படுறதுல பற்றி இங்கே வரல. இங்கே கர்த்தரை தேடிட்டு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பார்த்துட்டு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக இன்னொருவருக்கு அறிவிக்க போகும் பொழுது அந்த வேலை இவங்க எப்படி போறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா போறாங்க. ஆனா அதே சமயம் எதுவும் இருக்கு, பயமோ இருக்கு. பயமோ சந்தோஷமோ ஒன்னா போக முடியுமா? போச்சே பிரதர், போக முடியுமா? கவலையும் சந்தோஷமோ, பயமோ சந்தோஷமோ, சந்தேகமும் சந்தோஷமும் ஒன்றா சேர்ந்து போக முடியுமா? நீங்கள் இப்படி உட்காந்துருக்க பார்த்தா அப்படி தான் பிரதர் போயிட்டுருக்கு, வேறு வழியே இல்லையே பிரதர், என்ன பண்ணுறது அப்படின்னு தான் சொல்கிற மாதிரி இருக்குது இல்லையா? ஆண்டவர் நம்முடைய நோக்கங்களை அறித்து நம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்கிற நல்ல பிதாவாக இருப்பதனாலே நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் போகிற போராட்டங்களுக்கு ஒரு முடிவை கொடுப்பதற்காகவே அவருடைய வார்த்தை நம்மை தேடி வருகிறது இல்லையா? எவ்வளோ நல்ல தேவன், அன்பான தேவன். சந்தோஷமோ பயமோ, சந்தோஷமோ சந்தேகமோ, சந்தோஷமோ இந்த அவிசுவாசமோ ஒன்றா சேர்ந்து போக முடியாது. ஆனால் இதுக்கு தீர்வு என்ன? ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிற சந்தோஷம், ஆண்டவர் வருவார் என்பது சந்தோஷம், ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்பது சந்தோஷம். ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பிரச்சனைன்னு ஒன்று வரும் பொழுது, சூழ்நிலைகள் மோசமாகும் பொழுது, பொருளாதார நெருக்கடிகள் வரும் பொழுது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், என் திருமண வாழ்க்கையில், என்னுடைய வேலை ஸ்தலத்தில் ஒரு பிரச்சனைகள் ஒன்று வரும் பொழுது இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு சேர்த்து எதுவும் கூட ஆட் ஆயிடுது அப்படின்னு சொன்னால் கவலைகள், நெருக்கங்கள், ப்ரெஷர் எல்லாம் ஆட் ஆகிட்டு ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். பொதுவாக நம்ம கேட்கும் போது நல்லா இருக்கீங்களா பிரதர் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா எல்லாரோட ஸ்டாண்டர்டாக ஒரு பதில் வச்சுருப்போம். என்னது? நல்லா இருக்கோமா? கிறிஸ்தவர்கள் நம்ம சேர்த்து ஒரு வார்த்தை சேர்த்தே சொல்லுவோம், ஆண்டவருடைய கிருபையினால் நல்லா இருக்கிறேன். உண்மையிலே சந்தோஷம்தான். அதே வார்த்தையை கேட்டுட்டு உண்மையில் எப்படி இருக்கீங்க? அதை ஏன்பா கேட்குற? வீட்டில் ஒரே போராட்டம், என் பிள்ளை இப்படி பண்ணுறான், இங்கே இந்த பிரச்சனை, உடம்புல 1008 பிரச்சனை, இது எல்லாத்தையும் சொல்லிகிட்டே உட்காந்துருப்பாங்க. ஒரு ஸ்டாண்டர்டான பதில் என்ன? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கான் பிரதர். ஓகே. வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்க. அதுக்கப்புறம் உண்மையிலே நாங்கள் நல்லா இருக்கீங்களா? இல்லை. ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு வருத்தம், ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி, ஏதோ ஒரு வெறுமை. நான் செய்கிறது தான் செஞ்சிட்ருக்கேனா? எல்லாமே இருந்தாலும் ஏன் சந்தோஷம் இல்லை? எல்லாமே இருந்தாலும் ஏன் ஒரு வெறுமை இருக்குது? எல்லாமே இருந்தாலும் கூட ஒரு நிம்மதியை என் குடும்பத்தில் அனுபவிக்க முடியல. ஏதோ ஒரு சலசலப்பு இருக்குது, ஏதோ ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை தான் என் வாழ்க்கை போயிட்டே இருக்கு பிரதர். இந்த பதட்டமும் கவலையும் பயமும் சந்தேகமும் போகிறதுக்கு ஆண்டவர் செஞ்ச காரியத்தை 2 காரியத்தை செஞ்சிருக்கிறார். அதை பார்ப்போமா? 9ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்று வாழ்த்தினார். ஓகே. இங்கே நான் வாசிக்கிற முதல் காரியம் தமிழில் வாழ்க என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் இதனுடைய கிரேக்க வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சமாதானம். இப்படி தான் இந்த யூதர்கள் வாழ்த்தி கொள்வாங்க இல்லையா? சமாதானம், ஷாலோம் என்கிறத வாழ்த்தி கொள்வாங்க. அப்படி ஆண்டவர் அவங்கள முன்னாடி வந்து பெண்களுக்கு அந்த நல்ல கவனிங்க, கல்லறையிலிருந்து சீஷர்களுக்கு அறிவிக்க போனோம், இன்னும் அறிவிக்க போல. இன்னொருத்தருடைய கவலையை நீக்குவதற்கு, பதட்டத்தை நீக்குவதற்கு, கொடுத்த ஊழியத்தை செய்வதற்கு இவர்கள் பயத்தோடு சந்தோஷத்தோடு ஓடும் பொழுது அது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. அந்த பயத்தை நீக்குவதற்காக அவர்தாமே நடுவுல எதிர்பட்டு உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றாரு 10வது வசனத்துல? பயப்படாதீர்கள். இந்த பயப்படாதீங்க, அவங்க பயத்துக்கு ஒரு சொல்யூஷனா? ஆண்டவர் பயத்துக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டாரா? ஆனா சமாதானத்தையும் சொல்லிட்டு இந்த பயப்படாதீங்கன்னு சொல்வதற்கு முன்னாடி 2 விஷயங்கள் நடக்குது. உங்களுக்கு புரியுதுங்களா? 2 விஷயங்கள் நடக்குது. அந்த சமாதானம் இருக்கிறது, ஆனால் இந்த பயம் போவதற்கு எனக்கு 2 விஷயம் வேணும். என்னுடைய கவலைகள் போவதற்கு 2 விஷயம் வேணும். அது என்ன அப்படின்னா, வாழ்க என்று வாழ்த்தினார், அவர்கள் கிட்ட வந்து அவருடைய பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். சூப்பர்ல? ஆண்டவர் வெயிட் பண்றார். இது இன்னொரு சத்தியம், நீ வாசிச்சு பாருங்க.
மரியாள் இயேசுவை தொட வரும்போது தொடாதே என்று மறுத்தார். பெண்கள் இயேசுவை ஆராதிப்பதற்கு அனுமதித்தார். சீஷர்கள் சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவர்கள் தொட்டு பார்ப்பதற்கு அழைப்பை விடுகிறார். இது 3 வெவ்வேறு. ஆனால் இங்கே நடக்கிறது, அவர்களை தொடுவதற்கு அனுமதி கொடுத்தார். அவங்க தொட்டு பார்த்து அவருடைய பாதங்களை தழுவி, ஏன் தழுவி என்று இருக்குன்னா, இவர் உண்மையிலேயே உயிர் தந்தாரா? யூதர்களுடைய மனப்பான்மை என்ன அப்படின்னா, பிசாசுக்கு என்ன இருக்காது அப்படின்னா கால் இருக்காதுன்னு நினைப்பாங்க. முகம்லாம் இருக்கும், கையெல்லாம் இருக்கும், ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுட்டு இருப்பாரு, ஆனால் எது இருக்காது? கால் இருக்காது. அதனால பொதுவாக கீழே குடிஞ்சு பார்ப்பாங்க, ஏன்னா கால் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தழுவுறாங்க, தொட்டு பார்க்குறாங்க. தொட்டு பார்த்துட்டு உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே மனப்பூர்வமாக நம்பிட்டு அவர்கள் அவரை பணிந்து கொண்டார்கள். இந்த பணிந்து கொண்ட வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை, ஆராதித்தார்கள். இந்த ஆராதனைன்னு சொன்னால் என்ன? நம்ம எப்போ ஆராதிப்போம் ஆண்டவரை? ஞாயிற்றுக்கிழமை காலைல 9லேருந்து 11:30 மணி வரைக்கும் பிரதர், இல்லையா? அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆராதனை சொல்லி பல பேருடைய வாழ்க்கையில் இருக்குது. இல்லை, இந்த ஆராதனை என்பது என் வாழ்க்கையில எடுத்து போட முடியாததா இருக்கணும், என் வாழ்க்கையில ஒன்றிணைந்த ஒரு பகுதியா இருக்கணும். இந்த ஆராதனை என்றால என்ன? கர்த்தருடைய பந்தியை வைத்து அவரை துதிப்பது மட்டும் இல்லை, என் வாழ்க்கையில அவரை எண்ணி எண்ணி துதித்து கொண்டே இருப்பது. ஆராதனை என்றால் என்ன? அவர் யாரா இருக்கிறார் என்று சொல்லி அவரிடத்தில் சொல்லி சொல்லி அவரை புகழ்ந்து கொண்டே இருப்பது. ஆண்டவரே, நீர் வல்லமை உள்ளவர், ஆண்டவரே நீர் நீதிமானாய் இருக்கிறீர், நீ நல்லவராய் இருக்கிறீர், உமக்கு தீமை செய்யவே தெரியாது, நீர் எவ்வளவு ஞானமுள்ளவராய் இருக்கிறீர், எங்கும் நிறைந்தவராய் இருக்கிறீர், என் வாழ்க்கை நன்றாய் அறிந்தவராய் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை துதித்து துதித்து எண்ணி 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 அவர் யாராய் இருக்கிறான்னு சொல்லி சொல்லிட்டே இருப்பதா என்னது? ஆராதனை. எப்போ கடைசியா கர்த்தருடைய சமூகத்தில் வந்தவங்க நீண்ட பட்டியல்ல 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அழுது ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் கடைசியா ஆண்டவரை புகழ்ந்து மட்டுமே சொல்லிட்டே இருந்தீங்க? ஒரு புஸ்தகத்தில் ஒரு தெய்வ மனிதன் இப்படி எழுதி வைத்திருக்கிறார், எவன் ஒருவன் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கிறானோ அவன் கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவித்து கொண்டே இருப்பான். எவன் ஒருவன் கர்த்தருக்கு எல்லாவற்றிலும் நன்றி சொல்லி கொண்டே இருக்கிறானோ அவன் அடுத்த கட்ட ஆசீர்வாதங்களை அனுபவித்து கொண்டே இருப்பான். இல்லை முறுமுறுப்புக்கோ கோபத்துக்கோ இடமே இல்லை. பரலோகத்தில் ஏன் தூதர்கள் அவரை பிரசன்னத்தை உணர்றாங்க தெரியுமா? இரவும் பகலும் ஓய்வில்லாமல் அவரை துதித்து கொண்டே இருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர் அப்படின்னா அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவருக்கு தீமை செய்யவே தெரியாதுன்னு தான் அர்த்தம். அவன் பல நேரங்கள் அவரை பார்த்து கேட்குறது, ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டீங்க, ஏன் எதுக்காக என் குடும்பத்தில் இப்படி பண்ணீங்க, என் பொண்ணுக்கு இப்படி பண்ணீங்க, நான் உங்களை தேடுறவங்க தானே, நீங்கள் ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து நீங்கள் ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற நிறைய டைம் நம்ம கேட்டு கேட்டு அவருடைய மனசை நோகடித்து கொண்டே இருக்கிறோம்ல. இதை சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் கர்த்தர் நல்லவருங்க, இதையும் சொல்கிறது அவரையே மறுபடியும் குற்றமும் சாட்டுறது இல்லை. கர்த்தர் நல்லவர் என்றால் அவருக்கு தீமை செய்யவே தெரியாதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்ம இடத்துலேருந்து எதிர்பார்க்கறது என்னன்னா, உன் சூழ்நிலை எதுவா வேண்டுமானாலும் இருந்து போட்டோம், ஆனால் நீ கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து அவரை துதித்து கொண்டே இருந்து அவரை புகழ்ந்து கொண்டே இருக்கிறவர் கர்த்தருடைய பிரசன்னத்தையும் அவருடைய வழிநடத்துதலையும் அனுபவித்து கொண்டே இருப்பாங்க. எந்த இடத்துல அவங்க சமாதானத்தை நீக்க முடியாது, யாராலையும் அவங்களுடைய நம்பிக்கையை நீக்க முடியாது, யாராலையும் அவங்களுடைய சந்தோஷத்தை அவங்க கிட்ட பறிக்க முடியாது. ஏன்னா அவங்க கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கிறவங்க அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்து கொண்டே இருப்பாங்க. 2 விதத்தில் என் கவலைகள், பயம், சந்தேகம் போவோம். ஒன்று, அவருடைய சமூகத்தில் அவரை துதிக்கிற பழக்கம், அவரை ஆராதிக்கிற பழக்கம், அனுதினமும் எவ்வேளையும் அவரை துதித்து கொண்டிருக்கிற பழக்கம் நமக்கு வேண்டும். 2வது, இப்படி வாழ்க்கையில் என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் பாருங்க, 10வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். இங்கே நம்ம 2வது எடுக்கிற வார்த்தை என்ன தெரியுங்களா? ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவர் தாமே சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். இந்த பயப்படாதிருங்கள் என்கிற வார்த்தை நமக்கு வேண்டும். எந்த ஒரு விசுவாசி கர்த்தருடைய வார்த்தை மறக்கிறானோ, அவரை தியானிப்பதை விட்டு விடுகிறோமோ, அதை சுவைப்பதை விட்டு விடுகிறோமோ, அன்றைக்கு தான் பிசாசு என் சிந்தையில என் குடும்பத்தில் குழப்பத்தையும் சந்தேகத்தையும் பயத்தையும் கவலையும் கொடுத்து என்னை திக்குமுக்காடி வைப்பான். இல்லை, எல்லாமே இருந்தாலும்
இந்த வேத வசனத்தை எவரொருவர் வாசித்து அனுதினமும் அதை கட்டி அணைத்து, நன்றி ஆண்டவரே, நீர் இன்றைக்கு என்னோடு கூட பேசுனீங்க, இந்த வார்த்தைக்காக நன்றின்னு சொல்லிட்டு இதை ருசிக்க ஆரம்பிக்கிறானோ, அவனுடைய வாழ்க்கையில் தைரியம் இருக்கும், அவனுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும், தைரியம் இருக்கும். கர்த்தரை துதிக்கிறது ரெண்டாவது அவருடைய வார்த்தை. இப்படி சொல்லிட்டு இப்போ இவங்க எப்படி போறாங்க? தைரியத்தோடும் மிகுந்த சந்தோஷத்தோடும் போறாங்க. உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்களா? இப்படி சந்தோஷத்தோட போகும்போது துக்கத்தோடு இருக்கிற ஒரு சீஷர்களுக்கு போய் அறிவிப்பதற்கு பயத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடும் தைரியத்தோடும் போறாங்க. கடைசி ஒரு சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். இவங்க போனவங்க மரியாதை போய் ஆண்டவர் சீஷர்களுக்கு சொன்னார். சொல்லும் போது என்ன நடந்தது அப்படின்றத மட்டும் கவனிங்க. மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 16வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாமே. இந்த அவர்கள் யார்? இங்கே அவள் என்றால் மரியாள், அவர்கள் என்றால் சீஷர்கள். பரவாயில்ல, சீஷர்கள். மரியாள் சீஷர்களுக்கு சொல்றா, எப்பா ஆண்டவர் உயிர்த்தெழுந்துட்டாரே, நான் பார்த்தேன், அவரை நான் என் கூட பேசினாரு, உங்களை கலிலேயாவுக்கு வர சொன்னாருன்னு சொன்ன உடனே, நாங்கள் தான் வந்தோம், பார்த்தோம், எங்ககிட்டே கதை விடுற, அவர் உண்மையிலே உயிர்த்தெழுந்தாருன்னா எங்கே வந்து காமிச்சிருக்கணும், எங்ககிட்ட வந்திருக்கணும். யாரு காணாமல் போயிட்டாரு, யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு இவங்க என்ன பண்ணல, யாரை நம்பலையா? மரியாளை நம்பலை. அதுக்கப்புறம் 12வது வசனத்தை வாசிங்க. ஆமாங்க, அந்த 11 சீஷர்ல 2 பேர் மதியானம் எம்மாவுக்கு போறாங்க, கிராமத்துக்கு போறாங்க. அங்க அவங்களுக்கு காட்சியளித்ததை லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரத்தில் டீட்டெயிலா எழுதப்பட்டிருக்கு. அவங்களுக்கு ஆண்டவர் தரிசனமாகி அந்த 2 பேர் ஓடி வராங்க. ஓடி வந்து உள்ள சீஷர்கள் சொல்றாங்க, ரூம்ல தட்டுறாங்க. தட்டிட்டு, எப்பா கல்ல மரியாள் சொன்னோம், நான் நம்பல, ஆனா இப்போ எங்களுக்கே தரிசனமானார், அவர் உயிர்த்தெழுந்துட்டாரு, நம்புங்கய்யா அப்படின்னா. என்ன நீயும் மரியாளும் பிளான் போட்டு எங்களை ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் எங்ககிட்ட நடக்காது, அவர் எங்ககிட்ட வந்தாதான் நாங்க நம்புவோம்னு சொல்லிட்டு 2 பேருக்கு காட்சியளித்ததையும் என்ன பண்ணல, நம்பல. 3வது நடக்குது பாருங்க, 14வது வசனம். கடைசியில் அவரே ரூம்ல வந்து திட்டுற நிலைமை ஆயிடுச்சு இல்ல, அவரே ரூம்ல வந்துட்டார். ஆனா இங்க ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, எத்தனை பேர் கூர்மையை கவனிக்கிறீங்கன்னு தெரியல. 14வது வசனத்துல, அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில். இது 3வது நடந்த சம்பவமா தெரியுது, ஆனா இது 3வது நடந்த சம்பவம் இல்லை. அன்னைக்கு ரூம்ல வரும்போது ஒருத்தர் மிஸ்ஸிங். யாரு? யூதாஸ் காரியத்து முன்னாடியே இல்லை, 11 பேர் தான். 11 பேர்ல இன்னொருத்தர் மிஸ்ஸிங், தோமா மிஸ்ஸிங். எடுத்துக்கங்க, யோவான் சுவிசேஷ புத்தகம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்துடைய 26ஆம் வசனத்தை வாசிங்க. நல்ல கவனிங்க, நான் இப்ப சொல்ல வர வார்த்தை என்னன்னா, எத்தனை அதன் பின்பு வந்தது? இயேசு கிறிஸ்து பெண்களிடத்தில் சொன்ன காரியம் என்னன்னா, நீங்க சீக்கிரமா கிளம்பி எங்க போங்க, கலிலேயாவில் இருக்க மலைக்கு போங்க, நான் உங்களோட கூட பிரதான கட்டளையை பேசணும்னு சொல்லியிருந்தார். ஆனா மரியாள் காலையில வந்து சொன்னாங்க, நம்பல. மார்க் ரொம்ப அழகா எழுதுற வார்த்தையில ரொம்ப அழகா எழுதுறாரு, மரியாள் சொன்னதை நம்பாத பிறகு அதன் பின்பு 2 பேர் வந்து சொல்றாங்க, அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அதன் பின்பு அன்று சாயங்காலம் 10 பேர் கூடியிருக்கும் பொழுது இயேசு வந்து நின்றார், அவர்களை நம்பினார்கள். அங்கே ஒருத்தர் இல்ல, தோமா இல்ல. தோமா உள்ள வராரு, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள வராரு. தோமா கல்ல மரியாள் சொன்னாங்க நம்பல, 2 சீஷர்கள் சொன்னாங்க நம்பல, இயேசுவே இங்க வந்து தரிசனம் பண்ணார். டேய், எல்லாம் பிளான் போட்டு பிராங்க் பண்றீங்களா? எல்லாம் நான் இல்லாத டைம்ல வந்து நல்லா பிளான் போடுறீங்க, நான் நம்பவே மாட்டேன்.
அவர் நம்ம முன்னாடி வந்து அவருடைய காயங்களை தொட்டு பார்த்தா நம்புவேன். காலிலேருந்து எல்லாரையும் நம்பாம போனது நானும் உங்க கூட தான் இருந்தேன். இப்போ நான் வெளியில் போனேன், நீ ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களான்னு சொன்ன உடனே மறுபடியும் காலதாமதமாகிறது. மறுபடியும் அதன் பின்பு எப்போ வந்துச்சு? 8ஆம் நாள். 8 நாளுக்கு இயேசு உயிர்த்தெழுந்து 8ஆம் நாளில் எல்லாரும் 11 பேர் அது வரைக்கும் இல்லை, எல்லாம் சிதறியே இருந்தாங்க. 11 பேர் கூடி இருக்கும் பொழுது இயேசு தாமே அவள் நடுவில் நின்று சமாதானம், கலிலேயாவுக்கு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கலிலேயாவுக்கே போறாங்க. அங்கதான் இயேசு அவர்களை கலிலேயாவுடைய மலையின் மேலே தான் ஆண்டவர் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள் போங்கள் என்ற மாபெரும் கட்டளையை கலிலேயாவில் உள்ள ஒரு மலையில் கொடுத்தார். அதன் பின்பு அவர் பரமேறி போனது ஒலிவ மலையில் தான். சரிங்களா? எத்தனை நாள் ஆச்சு தேவனுடைய திட்டத்தை அவங்க நிறைவேற்றுவதற்கு? 8 நாள். அது வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்தது என்ன தெரியுமா வார்த்தை? அதன் பின்பு, அதன் பின்பு, அதன் பின்பு, அதன் பின்பு. ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இன்னும் செய்யாமல் இருக்கிறீங்க? அவங்களுக்கு இருக்குது, இவங்களுக்கு இருக்குது, என் ஜெபத்தை மட்டும் ஏன் கேட்க மாட்டீங்க அப்படின்னு பல அதன் பின்புகள் நம்முடைய வாழ்க்கையில் வருதுன்னா, நான் பேசின என்னுடைய வார்த்தையை நீ கேட்டு அதற்கு உடனடியாக கீழ்ப்படுகிறாயா? உடனடியாக நான் கீழ்ப்படியலைன்னா என் வாழ்க்கையிலையும் கீழ்ப்படுகிற வரைக்கும் அதன் பின்பு, அதன் பின்பு, அதன் பின்புன்னு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது நாட்களாக இருக்கலாம், வருஷங்களாக இருக்கலாம், பல வருடங்களாக இருக்கலாம். தேவன் என்னோடு கூட பேசுகிற அந்த வார்த்தை, அது யார் பேசினாலும், நான் தனிப்பட்ட முறையில் வேதத்தை வாசித்தாலும் விட வேண்டிய அவிசுவாசத்தை விட்டு, விட வேண்டிய பாவத்தை விட்டுட்டு, தேவனுக்கு பிரியமில்லாத குறைவான காரியங்களை விட்டு விட்டு ஆண்டவர் இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரோ அதற்கு உடனடியாக கீழ்ப்படுகிற பழக்கம் எனக்கு வரும் பொழுது ஆண்டவர் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நான் மட்டுமே இருக்கிறேன். இல்லையா? இல்லை என்றால் வாலிப வயசு ஓடிடும், இல்லை என்றால் திருமணத்தினுடைய ஆரம்ப வருஷங்கள் ஓடிடும், இல்லை என்றால் திருமணத்தில் பிள்ளைகள் வந்துட்டு அவங்கள வளர்க்கிற வரைக்கும் ஓடிடும். கடைசியில் ஆண்டவரே நான் எதையுமே செய்யாமல் இருக்கிறேன்னு ஆண்டவரே, உங்களுக்காக இன்னும் நாட்களை வீணடிச்சுட்டேன்னு ஆண்டவரே அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைமை வரும். இல்லை, என் வாழ்க்கையில் ஒரே ஒரு நோக்கம்தான், என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை என்னை தேடி வரும் பொழுது அதற்கு மனமும் வந்து இதுக்கு எனக்கு தான் ஆண்டவரை நீங்கள் பேசியிருக்கீங்க, என்னை இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி உடனடியாக ஒப்பு கொடுத்து மாற்ற வேண்டிய காரியங்களை மாற்றி ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கையை நாம் கீழ்ப்படியோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவராய், அந்த வார்த்தை நிறைவேற்றக்கூடியவராய் தேவ ஆவியானவர் நம்மை நிரப்புவார். இல்லையா? இந்த சம்பவங்கள்லாம் நடந்து முடிச்சுட்டு இதுக்கு நடுவில் மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நடுவில் கடற்கரையில் போயிட்டு அங்கே வேறு திட்டு வாங்கினாங்க. இல்லையா? அதுக்கப்புறம் தான் கலிலேயா மலைக்கு மேலேயே போனாங்க, ஆண்டவர் கட்டளையை தந்தார். ஆனால் இதெல்லாம் முடிச்சுட்டு அப்போஸ்தலர் 1-2 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தி யார் அறிவிக்கிறார் அப்படின்னா பேதுரு அறிவிக்கிறார். பகிரங்கமாக யூதர்களுக்கு முன்பாக நின்று தைரியமாய், நீங்கள் குத்தினீர்கள், நீங்கள் குத்தின இயேசு கிறிஸ்து தேவன் அவரை உயிர்த்தெழ வைத்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி ஜனங்க கேட்கிறாங்க, நான் என்னதான் பண்ணணும்னு சொல்லுங்க. அவரை விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு சொன்ன ரட்சிப்பில் அன்றைய தினத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்த்து கொண்டார்கள். அன்றைக்கு யூதர் மத்தியில் ஒரு பேச்சு நடக்குது. என்ன பேச்சு தெரியுமா? யார் இவர்? படிப்பறிவு இல்லாதவன் தானே, மீன் பிடிக்கிறவன் தானே, இவனுக்கு எங்கிருந்து இவ்வளோ தைரியம் வந்துச்சு? எங்கிருந்து இவ்வளோ அறிவோடு பேசுகிறான்? இவெல்லாம் உருப்படாதவனா நினச்சோம், மீன் பிடிக்கிறவன் ஆச்சே, வேத வசனங்கள் தெரியாது, எழுத படிக்க தெரியாது நினச்சோமே, இவன் எப்படி இவ்வளோ தைரியமாக பேசுகிறான் அப்படின்னு பேச்சு நடக்குது. கிடைச்ச ஒரே ஒரு பதில் என்ன தெரியுமா? இவன் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். அவ்வளவுதான். அந்த தைரியம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததால் வந்த தைரியம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததால் ஆண்டவர் வைத்ததான இடம், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த அந்த வார்த்தை ஆண்டவரை நம்பினதனால் வந்ததான தைரியம் தான் அது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யாரை பின்பற்றணும் தெரியுமா? உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவங்க பிரசங்கத்தில் முதல் பிரசங்கம் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், தைரியமா சொன்னாங்க. வாழ்க்கையில் எத்தனை சவால்கள், எத்தனை கல்லடி, எத்தனை நெருக்கங்கள், கடைசியில் தன் உயிரை கூட மாய்த்து கொண்டு சிலுவையில் இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு கூட சீஷர்கள் தங்களை ஒப்பு கொடுத்ததுக்கான காரணம் என்னன்னா அவர் உயிர்த்தெழுந்தார்.
நீங்கள நான் ஆராதிக்கிறது யாரை தெரியுமா? சகோதரனை சகோதரி நண்பர்களே, நான் ஆராதிக்கிறது ஜீவனுள்ள தேவன். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் என்னோடு கூட இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உயிர்த்தெழுந்தார், அவர் என்னோடு கூட இருக்கிறார். யோபு எப்ப தெரியுமா இந்த வார்த்தையை சொன்னாரு? அவர் உயிரோடு இருக்கிறார்னு சொல்லிட்டு, எல்லாம் இருக்கும் போது என் தேவன் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை இவ்வளமாய் ஆசீர்வதித்தார்னு சொல்லல. எல்லா காரியங்களும் அழிந்து போச்சு, சரீரங்கள்ல அழுகி போற நிலைமை, வீட்டில் எல்லாரும் கைவிட்டு, மனைவி கூட கைவிட்டுட்டு, நெருக்கத்திலிருந்து தனிமையில் இருந்து இருக்கிற சீமானா இருந்தவன் மிகுந்த உபத்திரவப்படுகிற ஒரு ஏழ்மையான நிலைமைக்கு மாறி போனான். அந்த நேரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரே என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை பார்ப்பேன். புரிஞ்சுச்சிங்களா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கிரகாம் ஸ்டெயின்ஸ் அந்த ஒரிசாவுடைய மாநிலத்தில் அவரையும் அவருடைய 2 பிள்ளைகளையும் எரித்த போது அவனுடைய மனைவிடத்தில் கேட்டாங்க, நாளை இந்தியாவை நீங்கள் எப்படி சந்திப்பீங்க? உங்களுக்கு நம்பிக்கையாக இருந்த உன் புருஷன் மரித்து போனான், உனக்கு நம்பிக்கையாக இருந்த உன் குடும்பம் மரிச்சு போச்சு, இன்னைக்கு நீ மட்டும்தான் இருக்கிற, உன் வீட்டுக்கு திரும்பி போயிடுவியா? எதிர்காலத்தை எப்படி சந்திக்க போற அப்படின்னு கேட்டபோது அவங்க ரொம்ப தைரியமாக சொன்னாங்க, ஐ கேன் ஃபேஸ் டுமாரோ பிகாஸ் மை ரிடீமர் இஸ் அலைவ். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் நாளை சந்திப்பேன். என் நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? எப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்துதான் என் சந்தோஷம், என் தைரியம், என் நிம்மதி எல்லாம் வரையறுக்கப்படுகிறது. ஒரு சம்பவத்தை சொல்லி நான் க்ளோஸ் பண்ண விரும்புகிறேன். ஒரு ஊழியக்காரர் மிஷினரி ஒரு சபையில் ஒரு தேவனுடைய ஊழியர் எடுக்கும் போது நான் கேள்விப்பட்டதான சம்பவம். ஒரு மிஷினரி தன்னுடைய மகனோடு கூட ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு மிஷினரி ஊழியத்துக்காக பிரயாணப்படுகிறார். அன்றைக்கு போகும்பொழுது அவர் இடத்துல காசு பணம் இல்லை போவதற்கு கூட. விசுவாசிகள் சிலர் சேர்ந்து அவருக்கு டிக்கெட்டை கப்பலில் வாங்கி கொடுத்து கப்பல் பிரயாணத்துக்கு அனுப்புனாங்களாம். அப்படி போகும்பொழுது கப்பலில் டெக்கில் தான் அவங்களுக்கு கீழே அடித்தளத்தில் தான் அவங்களுக்கு சீட்டு கிடச்சது. அதுக்கு மேலே லக்ஸுரி, அதுக்கு மேலே கேப்டன் ரூம்லாம் இருக்கும் இல்லையா. அந்த பையன் சின்ன பையன் மேலே சுற்றி பார்க்கறதுக்கு ஆர்வத்தில் கப்பல் மேல்தளத்தில் சுற்றி பார்த்து கொண்டே இருந்தான். அப்படி பார்க்கும் பொழுது கப்பலுடைய உயர்வான இடத்துல இருக்குதான மேலே இருக்குதான கேப்டன் ரூம்லேருந்து வெளியில் ஒரு சின்ன பையன் இருந்தானா. அவன் மேலே இருந்து கீழே பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லியிருக்கான். இவனை மேலே ஹாய், வாட் இஸ் யுவர் நேம்? அவன் பேர் சொல்லியிருக்கிறான். உங்கள் பேர் என்னன்னு கேட்கும்போது அவன் பேர் சொல்லியிருக்கிறான். மேலே இருந்து இன்னொரு சத்தம் கேட்டுச்சா. என்ன சத்தம் அப்படின்னு சொன்னால், நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சான். இல்லை சொல்லு, எங்கள் அப்பாவுக்கு சொந்தமானதான் இந்த கப்பல் அப்படின்னு சொல்லி சத்தமாக சந்தோஷமாக சொன்னானா. கேட்டுட்டு நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். உங்கள் அப்பா யாரு அப்படின்னு கேட்கும் போது, சண்டே ஸ்கூலில் உழைத்து செய்கிறவங்க விடாதீங்க, உண்மையோட தைரியமாய் கர்த்தரை பற்றி சொல்லிகிட்டே இருங்க. சண்டே ஸ்கூல்லையும் சர்ச்லேயும் ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுத்தது அவன் மனசில் ஆழமாக இருந்ததுனால எப்படி சொல்லலை அப்படின்னா, நான் ஒரு ஏழ்மையான ஒரு ஊழியக்கார மிஷினருடைய பையன், யாரோ ஒருத்தவங்களுக்கு காசு கொடுத்தா இங்கே வந்தேன், நீங்களாம் பெரிய ஆளியா, நீங்களாம் கொடுத்து வச்சவையா அப்படிலாம் சொல்லலை. ஏழ்மையில் இருந்தாலும் சூழ்நிலைகள் மோசமாக இருந்தாலும் மேலே பார்த்து தைரியமாக கர்த்தரை பற்றி சொன்னான்னா, எங்கள் அப்பாவுடைய கடலில் தான் உங்கள் அப்பாவுடைய கப்பல் ஓடிட்டு இருக்கு. புரிஞ்சிச்சுங்களா உங்களுக்கு? எங்கள் அப்பாவுடைய கடல் தான் உங்கள் அப்பாவுடைய கப்பல் ஓடுது. கையில் காசு இல்லை, சூழ்நிலைகள் ரொம்ப மோசம், என்ன எதிர்பார்க்க போறோன்னு தெரியாது, யாருடைய கரத்தை நம்பி போக போறாங்கன்னு தெரியாது, உள்ள ஷிப்பில் என்ன வாங்க போறாங்கன்னு தெரியாது. ஆனால் சுத்தி பார்க்க வந்தனுடைய தைரியம் எதன் மேல இருந்துச்சு அப்படின்னு, நம்பிக்கை எதன் மேல இருந்ததுன்னா, என் தேவன் உயிரோடு எழுந்த தேவன். பணம், பொருள், ஆடம்பரம், மக்கள் என்னை சூழ்ந்து நிற்கிறது, எல்லா வகையிலும் நான் எதிர்பார்த்ததெல்லாம் நடந்தா உங்க சந்தோஷம் இருக்குமானா சத்தியமா இருக்காது. ஆனால் 1 தீமோத்தேயு 6 சொல்றாங்க, ஐஸ்வர்யம் உள்ள ஒரு சகோதரனுக்கு சொல்லு, சகலவற்றிலும் சம்பூர்ணமாய் அனுபவிக்க நமக்கு கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேலேயே அவர்கள் நம்பிக்கையை வைத்து நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாய் மாறும்படி அவளுக்கு கட்டளையிடு. எல்லாம் இருந்தாலும் என் நம்பிக்கை சந்தோஷம் எதிலே வரையறுக்கப்படுகிறதுனா, நான் யாரை நம்பிக்கையாக இருக்கிறேன், யார் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை என்னோடு கூட இருக்கிறது, யார் என் குடும்பத்தில் தலைவராக இருக்கிறார், நான் எப்பேற்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கிறேன் என்கிற சிந்தை தான் என்னுடைய சூழ்நிலையை மாற்றுகிறது, என்னுடைய சந்தேகத்தை மாற்றுகிறது, பயத்தை மாற்றுகிறது, மற்றவருக்கு முன்னாடி தைரியமாய் தெளிவாக பேசுவதற்கான கிருபை ஆண்டவர் கொடுக்கிறது இல்லையா?
என் தேவன், நம் தேவன், அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் திரும்ப வரப்போகிறார். வரும் பொழுது இன்னைக்கு ஆடம்பரமாய் வாழ்ந்திருக்கிற உலக ஜனத்தார் எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியாது. ஆனால் நான் என் சரீரம் மாற்றப்பட்டு, என் சூழ்நிலை மாற்றப்பட்டு, வியாதியாய் வலி வேதனையோடு கூட இருக்கிற அநேக மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு குறுகி வாழ்ந்திருக்கிற நான், ஒரு நாள் என்னை தேவதூதர்கள் எடுத்துக்கொண்டு மகிமின் சரீரமாக மாற்றப்பட்டு என் உயிர்த்தெழுந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க போகிறேன். அவரை போல் மாறப் போகிறேன். அந்த நம்பிக்கை என் வாழ்க்கை நங்கூரமாய் இருக்க வேண்டும். என் வாழ்க்கை திசை திருப்ப வேண்டும். என் வாழ்க்கையில் தேவையற்ற காரியங்களிலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் தேவன் உயிரோடு இருக்கிறார். அந்த தெய்வன் நம்முடைய வார்த்தைகளினாலே இந்த குடும்பத்தையும் திருச்சபையுடைய ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.